السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل لا أسألكم عليه أجرا إلا المودة في القربى ومن يقترف حسنة نزد له فيها حسنا إن الله غفور شكور. صدق الله العظيم. قال نبينا عليه الصلاة والسلام: إن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار كما قال عليه الصلاة والسلام. அளவிலா கருணையும் இணையில்லா கிருபையும் உடைய ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாகும். இவ்வுலகிற்கு மக்களை ஓரிரையின் பக்கமும் நேர்வழியின் பக்கமும் அழைப்பதற்காக அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக அழகிய முன்மாதிரியாகவும் சிறந்த அருட்படையாகவும் இறுதி தூதராகவும் அனுப்பப்பட்ட அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது பரிசுத்தமான குடும்பத்தவர்கள் மீதும், அவர்கள் வலியுற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிலே இங்கே அமர்ந்திருக்கின்ற இன்னும் வர இருக்கின்ற நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று முதலிலே பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தாலா திருமறையில் 4 மாதங்கள், சிறப்புக்குரிய 4 மாதங்களை பற்றி அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான். துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், அடுத்து ரஜம். இந்த 3 மாதங்கள் தொடர்ந்து வரக்கூடியது. துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம். முஹர்ரமுடைய மாதத்திலே நாம் இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய மாதம் என்று அல்லாஹ் தாலா குறிப்பிடுகின்றான். அல்லாஹ்வுடைய மாதம், முஹர்ரமுடைய மாதம் அல்லாஹ்வுடைய மாதம். அப்போ ரமலானுடைய மாதம் அது அவனுடைய அடியார்கள் அமல்கள் செய்யக்கூடிய மாதம். அவனுடைய அடியார்களுக்காக அல்லாஹ் வழங்கிய மாதம் ரமலானுடைய மாதம். இந்த முஹர்ரமுடைய மாதம் அல்லாஹ்வுடைய மாதம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த முஹர்ரமுடைய மாதம் ரொம்ப சிறப்புக்குரியது. இந்த மாதத்தினுடைய 10வது நாள் ஆஷுரா, ஆஷுரா என்று சொல்லப்படும் ஆஷுரா தினம். ஹதீஸ்களில் அப்படி தான் ஆஷுரா என்று தான் குறிப்பிடப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்த பொழுது முஷ்ரிக்கீன்கள் அந்த 10வது நாளில் நோன்பு வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே நோன்பு வைக்கிறாங்க, சஹாபாக்களுக்கும் உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படவில்லை. ஹிஜ்ரி 2 தான் ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போன பிறகு தான் இந்த ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுது. அப்போ ரசூலுல்லாஹ் மக்கால 13 வருஷம் இருந்தாங்க இல்லையா? 13 வருஷத்தில் இந்த முஹர்ரமுடைய 10வது நாள் நோன்பை வச்சிருக்கிறாங்க. அங்கே உள்ள முஷ்ரிக்கீன்களே இந்த நோன்பை வச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அந்த தொன்று தொட்டு வரக்கூடிய நபிமார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழிமுறையில் வரக்கூடியவர்கள் தான் முஷ்ரிக்கீன்கள். என்ன, அவங்க அப்படியே தொன்று தொட்டு வர வர அல்லாவை வணங்குவதை விட்டு ஷிர்கான தெய்வங்களை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்போது இதை பார்த்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்கன்னா, சஹாபாக்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க, நீங்களும் ஆஷுரா தினத்திலே முஹர்ரமுடைய 10வது நாளிலே நீங்கள் நோன்பு வைங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. தானும் அந்த நோன்பை இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வர்றாங்க.
மதீனாவுக்கு வந்தால் அங்கே வந்து யூதர்கள் வந்து அந்த ஆஷுரா தினத்தில் வந்து நோன்பு வைக்கிறாங்க. அப்போ இதை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து விட்டு அவங்ககிட்ட கேட்குறாங்க, நீங்கள் எதற்காக வந்து இந்த முஹர்ரமுடைய 10வது நாள் ஆஷுரா நாளிலே நோன்பு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி யூதர்களை பார்த்து கேட்குறாங்க. கேட்டவுடனே யூதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அன்றைய நாள் வந்து ரொம்ப சிறப்புக்குரிய நாள். அந்த நாளில் தான் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய பின்பற்றக்கூடியவர்கள் பனி இஸ்ரவேலர்களும் ஃபிரௌனிடமிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள். அதே மாதிரி ஃபிரௌன் மூழ்கடிக்கப்பட்டான் அந்த நாளில் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள் யார்? நாங்கள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களை விட தகுதியானவர்கள் நாங்கள் தான். ஏன்னா அவங்க வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்ற இல்லை, முழுமையாக பின்பற்ற இல்லை. மூசாவே நீனும் உன்னுடைய இறைவனும் போய் சண்டை போடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றுறதுக்கு தகுதியான ஆள் யார்? உங்களை விட நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, மதீனாவில் போய் அந்த முஹர்ரமுடைய 10வது நோன்பை வைக்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த மொதல் வருஷம் வைக்கிறாங்க. சஹாபாக்கள்லாம் வந்து யார சூழல்லாம் நீங்கள் வந்து யூதர்களுக்கு மாறு செய்யணும்னு சொன்னீங்களே, அப்போ யூதர்களும் 10வது நாளில் நோன்பு வைக்கிறாங்க, நம்மளும் 10வது நாளில் நோன்பு வைக்கிறோமே அப்படின்னு சொல்கிறோன்னே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அடுத்த ஆண்டு உயிரோடு இருந்தால் 9வது நாளிலும் நான் நோன்பு வைப்பேன். முஹர்ரமுடைய 9வது நாளிலும் நான் நோன்பு வைப்பேன். அப்போ 9, 10 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த வருஷம் மரணித்துட்டாங்க, மரணமடைந்து விட்டார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கிறாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் வந்து திருமதியில் வருது. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், 9வது நாளும் 10வது நாளும் முஹர்ரமுடைய 9வது நாளிலும் 10வது நாளிலும் நோன்பு வைப்பது சுன்னத்தான ஒரு நடைமுறையாகும் அப்படின்னு சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடக்கூடிய ஹதீஸு திருமதியில் வருது. அப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இரவு தான் நமக்கு 9, இன்றைக்கி 8வது நாள், முஹர்ரமுடைய 8வது நாளில் நம்ம இருக்கோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி இரவு வந்து 9 பிறை வந்துடும், நாளைக்கு முதல் நோன்பு. அப்போது நம்ம இன்றைக்கி இரவு வந்து சஹர் வைக்கணும், அதிகாலையில் சஹர் வைக்கணும், 9வது நோன்பு. அடுத்த நாள் அதாவது சனிக்கிழமை ஒரு நோன்பு, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நோன்பு, 2 நோன்புகள் வைக்க வேண்டும். இதை வந்து அதாவது முதல்ல வந்து கட்டாய கடமையாக ஆக்கியிருந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுறதுக்கு முன்னாடி முஹர்ரமுடைய நோன்பை, அந்த 10வது நாள் நோன்பை வந்து ஆஷுரா தினத்தில் வைக்கக்கூடிய நோன்பை தானும் நோன்பை வைத்து கொண்டு சஹாபாக்களுக்கு கட்டளை பிறப்பிச்சாங்க, கண்டிப்பாக நீங்கள் இந்த நோன்பை வைக்கணும் அப்படின்னு சொல்லி. ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்ட உடனே அது சாய்ஸ் ஆயிடுச்சு, வைக்கிறவங்க வச்சுக்கலாம், விடுறவங்க விடலாம், ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் அது ஒரு சுன்னத்தான ஒரு நடைமுறை. ஹதீஸில் வருது, ஒரு ஆண்டுக்கான சிறிய பாவங்களினுடைய பரிகாரமாக அந்த நோன்பு வந்து ஆகுது. நோன்பு ஆஷுரா தினத்தில் நம்ம வைக்கக்கூடிய அந்த நோன்பு ஒரு ஆண்டு, சென்ற ஒரு ஆண்டுக்கான நம்முடைய சின்ன பாவங்கள் இருக்கு இல்லையா, அந்த பாவங்கள்லாம் அழிந்து விடும் அந்த ஒரு நாள் நோன்பு வைக்கிறதுனால. அப்போ எவ்வளோ பெரிய சிறப்பு பாருங்கள். ஒரு வருஷத்திற்கான சின்ன சின்ன பாவங்கள், பெரிய பெரிய பாவங்கள்லாம் கிடையாது. தண்ணி அடிக்கிறான், ஒருத்தன் வட்டிக்கு வாங்குறான், இதெல்லாம் பெரும் பாவங்கள். அதெல்லாம் அல்லாஹ் கிட்ட தௌபா செய்து தான் மீண்டும் சின்ன சின்ன பாவங்கள் வந்து மன்னிக்கப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டாங்க. அப்போது இந்த முஹர்ரமுடைய இந்த 10வது நாள் இருக்கு இல்லையா, ஆஷுரா தினம் ரொம்ப சிறப்புக்குரியது. மூசா அலைஹிஸ்ஸலாமும் பனி இஸ்ரவேலர்களும் காப்பாற்றப்பட்ட நாள் அது. ஃபிரௌன் நைல் நதியில் மூழ்கடிக்கப்பட்ட நாள் அது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஹதீஸில் வருது, வரலாறுகளில் நிறைய சம்பவங்கள் வருது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றிலிருந்து வெளியே வந்தது இந்த முஹர்ரம் 10வது நாளில் தான். அதே மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் சந்தித்து கொண்ட நாள் அந்த 10வது நாள் ஆஷுரா தினத்தில் தான். இதே மாதிரி நிறைய வந்துக்கிட்டே இருக்குது, நிறைய. அதெல்லாம் வந்து வரலாறுகளில் வருது, ஹதீஸ்களில் வரல. ஹதீஸில் என்ன வருதுன்னா, ஃபிரௌன் மூழ்கடிக்கப்பட்ட நாள், மூசா அலைஹிஸ்ஸலாமும் பனி இஸ்ரவேலர்களும் ஃபிரௌனிடமிருந்து விடுதலை பெற்ற நாள் அப்படின்னு சொல்லி தான் ஹதீஸ்களில் வருது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த முஹர்ரமுடைய 10வது நாள் ரொம்ப சிறப்புக்குரியது. இன்னொரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்குது. இன்னொரு அதாவது கவலைக்குரிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரர்.
ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கர்பலா களத்தில் கொல்லப்பட்ட நாள் இந்த ஆஷுரா தினம், 10வது நாள். எதற்காக கொல்லப்பட்டாங்க? இதை பேசாமல் நம்ம போகவே முடியாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 2 பேர், அவங்களுக்கு 2 பேர பிள்ளைகள். ஃபாத்திமா, அவங்களுடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள், 4 பிள்ளைகள், 2 பேர். ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெரியவர், ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சிறியவர். அப்போ ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு சஹாபியை வந்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அந்த போர்வையை போர்த்திக்கிட்டு இப்படி போகிறாங்க. அப்போ யார சூழலாம், நீங்கள் போர்வைக்குள்ளே என்ன வச்சுருக்கிறீங்க அப்படின்னோடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போர்வையை திறந்து காட்டுறாங்க. வலது பக்கத்தில் வலது இடுப்பில் வந்து ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கிறாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இடது இடுப்பில் இருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ சிறப்பு பாருங்கள். அந்த ஏன் அவ்வளோ சிறப்புக்குரியவர்களாக வச்சாங்கன்னு சொன்னால், அவங்க அஹ்லுல் பைத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர்கள். அல்லாஹ் தஆலா பனி இஸ்ரவேலர்கள் இருக்காங்க இல்லையா, பனி இஸ்ரவேலர்கள் எல்லாருமே கிடையாது, அதில் முக்கியமான சில நல்லடியார்களை தனக்காக தேர்ந்தெடுத்து கொண்டான். பனி இஸ்ரவேலர்களில் பனி இஸ்ரவேல்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க துவா கேட்குறாங்க, யா அல்லாஹ் என்னுடைய பிச்சலங்கள் சந்ததிகள் இருக்கு இல்லையா, அந்த சந்ததிகளில் நபிமார்களை நீ ஏற்படுத்துவாயாக, நல்லடியார்களை ஏற்படுத்துவாயாக அப்படின்னு துவா கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுறான், அவங்களுக்கு 2 மகன், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தையார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் பனி இஸ்ராயில் அப்படின்னு சொல்லப்படும். அப்போது அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நபி. அப்புறம் அவங்களுக்கு பின்னாடி வந்தவங்க, அதாவது 2 தலைமுறை முன்னாடியும் நபி தான், பின்னாடி 2 தலைமுறையும் நபி தான். அதாவது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய மகன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அவங்களுடைய மகன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இவங்க எல்லாம் நபிமார்கள் தான். அப்போ அவங்க தொன்று நபிமார்களுடைய பரம்பரையை, அது அவங்கள எப்படி அல்லாஹ் பனி இஸ்ரவேலர்களில் இந்த மாதிரி நபிமார்களையும் நல்லடியார்களையும் தேர்ந்தெடுத்தானோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பனி இஸ்மாயில் தான் யார், நம்ம எல்லாருமே பனி இஸ்மாயில் தான். இந்த பனி இஸ்மாயிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தினர். அல்லாஹ் தேர்ந்தெடுத்துட்டான்னு வைங்களேன், தேர்ந்தெடுத்தானா கடுமையான சோதனைகள் அவங்களுக்கு வரும். அல்லாஹ் சில நல்லடியார்களை தேர்ந்தெடுத்து கொண்டான்னு சொன்னால் சும்மா அவங்கள விட மாட்டான், கடும் சோதனைகளை அவங்களுக்கு கொடுப்பான். கொடுத்து அந்த சோதனையில் அவங்க நிற்கிறாங்களான்னு பார்ப்பான். நின்று அவங்க அதில் ஒரே ஸ்டெடியாக நின்றாங்கன்னா தன்னுடைய நல்லடியார்களாக அல்லாஹ் தஆலா அவங்களை தேர்ந்தெடுத்து கொள்வான். அப்போ அதே மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தினர்களுடைய சிறப்பை நம்ம தெரியாமல் நம்ம இருக்கவே முடியாது. ஹதீஸில் வருது, அதாவது ஒரு மனிதன் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தினர் மீது வெறுப்பு வச்சுக்கிட்டு இருக்கான், அவங்க மேலே பாசம் வைக்காமல் இருக்கிறான்னு வைங்களேன். பாசம் வைக்காமல் இருந்து கொண்டு அவன் எவ்வளோ நோன்பு வச்சாலும் சரி, காபால போயிட்டு மகாம இப்ராஹிம் அப்புறம் ஹஜ்ருல் அஸ்வத்துக்கு நடுவில் நின்று தொழுதாலும் சரி, அவனுடைய தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படாது, அவனுடைய நோம்பும் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஹதீஸ் இது, ஆதாரபூர்வமான ஹதீஸ். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தினர்கள் மீது நம்ம பாசம் வைக்கணும். 2வது, எதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தினர்கள் மீது நம்ம பாசம் வைக்கணும், அவங்கள வந்து எதற்காக நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாடி நபி கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கடைசி நபி, அவங்களுக்கு பின்னாடி நபி கிடையாது. அப்போ வழிகாட்டக்கூடியவர்கள் யார், வழிகாட்டக்கூடிய தலைவர்கள் பின்னாடி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தினர்கள் தான். அப்போ குடும்பத்தினர்கள் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பேர் அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறிய தந்தையார் அபூ தாலிப் இருக்கார் இல்லையா, அபூ தாலிபுடைய மகனான ஜாஃபர் பின் அபூ தாலிப் அவருடைய பிள்ளைகள். இவங்க எல்லாம் அந்த அஹ்லுல் பைத்னு சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். முதலாவது. 2வது அப்பாஸ் ரலியல்லாஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். 3வது அக்கீல் பின் அபி தாலிப், அக்கீல்ன்ற ஒரு மகன் அபூ தாலிப் அவர்களுக்கு இருந்தார்.
அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். நான்காவது அலி பின் அபி தாலிப், அலி ரலியல்லாஹு தஆலா நான்காவது கலீஃபா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இந்த 4 பேர் தான், 4 குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் 72 பேர் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய தலைமையில் இந்த தீனை மக்கள்கிட்ட எடுத்து சொல்றதுக்கு தான் போனாங்க, போருக்காக போவே இல்லை. கர்பலா களத்தில் கொல்லப்பட்டாங்கன்னு இருக்கு இல்லையா, கர்பலால போய் இவங்க போருக்காக போகவில்லை. கர்பலாவுக்கு எதற்காக போனாங்க அப்படின்னு சொன்னா, மக்கள்கிட்ட அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனை நிலைநாட்டினாங்கல்ல, 23 ஆண்டு காலம் உழைப்பு, எவ்வளோ பெரிய உழைப்பு செஞ்சாங்க. உழைப்பு செய்து 13 ஆண்டுகள் மக்கால கடும் சோதனைகளுக்கு ஆளாக்கப்பட்டு மதீனாவில் இஸ்லாமிய ஆட்சி ஏற்படுத்தி 10 ஆண்டுகள், 23 ஆண்டுகள் கடும் உழைப்பின் மூலமாக இந்த தீனை நிலைநாட்டினாங்க இல்லையா. அந்த தீனை நிலைநாட்டிய பிறகு அபூபக்கர் சித்திக், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரலியல்லாஹு தஆலா, இந்த 4 கலீஃபாக்கள் அதை நிலைநாட்டினாங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா இந்த ஹிலாஃபத் ஒழிக்கப்பட்டது. இது நம்ம அதாவது இது நம்ம புரிந்து கொள்ளவில்லை என்றால், நம்ம இந்த உலக அரசியலையே நம்ம புரிந்து கொள்ளவில்லை என்ற அர்த்தம். இன்னைக்கு முஸ்லீம்கள் உலகம் முழுவதும் சோதனைகளுக்கு ஆளாக்கப்படுவது எதனால்? ஒரே தலைமை இல்லை. முஸ்லீம்களுக்கு ஒரு தலைமை இருக்கா? உலகளாவிய ஒரு தலைமை இருக்கா? இல்லை இல்லையா? உலகளாவிய ஒரு தலைமை இருக்குமேயானால் ஹிலாஃபத், கலீஃபா, உலகளாவிய ஒரு கலீஃபா முஸ்லீம்களுக்கு இருப்பாரையானால் யாராவது நம்மளை கை வைக்க முடியுமா? முஸ்லீம்களை எந்த நாட்டிலும் கை வைக்க முடியுமா? கலீஃபா உடனடியாக அவர்கள் மீது போர் தொடுத்து விடுவார். முஸ்லீம்கள் சோதிக்கப்பட்டால், முஸ்லீம்கள் அங்கே கருவறுக்கப்பட்டால், முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டால் உடனடியாக அந்த கலீஃபா கண்டனம் தெரிவித்து அந்த நாட்டின் மீது படையெடுத்து விடுவார். அப்போ இன்னைக்கு நமக்கு ஒரு தலைமை இல்லை. ஏன் அந்த தலைமை இல்லாமல் போச்சு? அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு 4வது கலீஃபா இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு பின்னாடி ஏன் அந்த தலைமையே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திட்டமிட்டு செய்த சூழ்ச்சிகள். அதில் முஸ்லீம்கள் ஆட்பட்டுட்டாங்க. அப்போ இருந்தவர்கள் ஆட்பட்டு என்ன பண்ணாங்க, ஹிலாஃபத்துங்கிறத மன்னர் ஆட்சியாக மாற்றப்பட்டது. இன்றைக்கி அரபு நாடுகள்லாம் இருக்கு இல்லையா, மன்னர்கள் இருக்கிறாங்க பாருங்கள். காலத்துக்கு அவங்க தான் இருப்பாங்க, அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் ஆட்சியில் இருப்பாங்க, வேறு யாரும் வர முடியாது. தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்லாம் அங்கே வரவே முடியாது. இன்றைக்கி சவுதி அரேபியாவை எடுத்துக்கிறீங்க, அதே மாதிரி ஜோர்டானை எடுத்துக்கிறீங்க. இந்த மாதிரி அரபு நாடுகளில் ஓட்டுச்சீட்டு முறை இருக்கா? கிடையாது. இதுவே ஒரு ஏமாற்று தான் சொல்ல வர்றேன். இந்த மாதிரி ஒரு ஜனநாயக முறை கூட அங்கே கிடையாது. அப்போ மன்னர் ஆட்சியாக மாற்றப்பட்டதின் காரணமாக முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய, அவர் மன்னர் என்ன பண்ணுவார், தன்னுடைய இஷ்டத்துக்கு ஆட்சி செய்வார். தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அடுத்து ஆட்சியாளராக கொண்டு வருவார். அப்போ யசீத் என்பவனை ஆட்சியாளராக நியமிக்கப்படுறார். இந்த யசீத் என்பவன் தான் என்ன பண்ணுறான், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆட்சிக்கு பின்னாடி முஆவியா பின் அபு சுஃபியான் அப்படிங்கிறவங்க வர்றாங்க. அவங்களுக்கு பின்னாடி அவங்களுடைய மகனை யசீதை ஆட்சியாளராக நியமிக்கப்படுறார். அவர் நியமிக்கப்பட்டவுடனே இதை ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எதிர்க்கிறாங்க. இப்படி செய்யாதீங்க, நல்ல கேட்டுக்கிறங்க, இப்படி செய்யாதீங்க, இது மன்னர் ஆட்சி கிடையாது, இது இஸ்லாம். அதை மக்கள்கிட்ட ஆலோசனை செய்து அந்த ஆலோசனையில் யார் தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ அவங்கள நீங்கள் ஆட்சியாளராக போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க? ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. 4 பேர் சொல்கிறாங்க. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹுசைன் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதே மாதிரி அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. 4 அப்துல்லாக்கள் இருக்கிறாங்க. அந்த 4 பேர் இதை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா, இந்த 4 பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. தெரிவித்து அவன் என்ன பண்ணுறான், யசீத் என்ன பண்ணுறான்டா, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பேர்கிட்டையும் வலுக்கட்டாயமாக பையத் செய்யணும். பையத்துனா, நான் உங்களை கலீஃபாவா, ஆட்சி தலைவராக நான் ஏற்றுக்கொண்டேன், பையத் செய்ய சொல்கிறான். இதில் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா மட்டும் பையத் செய்கிறாங்க. இந்த 3 பேரும் பையத் செய்ய மாட்டேங்கிறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா, நான் கண்டிப்பாக உனக்கு நான் பையத் செய்ய மாட்டேன். சரி, இஸ்லாமிய சட்டத்திட்டங்களுக்கு அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் கலீஃபாக்களும் நடைமுறைப்படுத்திய அந்த வழிமுறைக்கு மாற்றமானது நீ செய்கிறது அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா.
அப்போ வலுக்கட்டாயமாக அவங்களிடம் பையச் செய்யறதுக்காக ஆள் அனுப்பப்படுறாங்க. ஆள் அனுப்பினோடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, மதீனாலேருந்து மக்காவுக்கு போகிறாங்க. யார்? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவுக்கு போகிறாங்க. மக்காவுக்கும் போய் தொந்தரவு கொடுத்த உடனே வந்துடுவாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே மக்காலேருந்து என்ன பண்ணுறாங்க, கூஃபா, அவங்களுடைய தந்தையார் கூஃபாவில் தான் இருந்தாங்க, அங்கே அவங்களுடைய ஆதரவாளர்கள் இருந்தாங்க, அங்கே போகிறாங்க. அங்கேயும் அங்கே தான் வரப்போகிறாருன்னு தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுறான், அங்கேயும் ஆட்கள் நியமிக்கப்பட்ட உடனே இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கர்பலாவுக்கு போகிறாங்க. வேறு வழி, கர்பலாங்கிறது வேறு வழி, அந்த கூஃபாவுக்கு போகாமல் வேறு வழியாக திரும்பி போகிறாங்க. போனவுடனே அங்கே இவங்க தடுக்கப்பட்டு தன்னுடைய குடும்பத்தார்கள், சின்ன பிள்ளைங்க, சின்ன பெரிய அதாவது சில இளைஞர்கள் மட்டும்தான் இருந்தாங்க, மற்றது எல்லாமே பெண்கள், குழந்தைகள், சிறுவர்கள், தொட்டில் குழந்தைகள்லாம் இருந்தது. அவங்கெல்லாம் கூப்பிட்டுட்டு இவங்க எதுக்கு போனாங்க அப்படின்னு சொன்னால் போருக்காக போகவில்லை. இந்த தீன் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உழைப்பு வந்து வீணாக்கப்பட்டு விட்டது அல்லவா. 23 வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உழைத்தாங்க. உழைத்து இந்த தீன் வீணாகி கொண்டிருக்கின்றது. ஹிலாஃபத் வந்து ஒழிக்கப்படுது. பின்னாடி வரக்கூடிய முஸ்லீம்களுக்கு பாதிப்பு. இன்றைக்கி நம்ம எவ்வளோ பாதிப்படைஞ்சிட்டு இருக்கோம். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அதை சிந்திச்சாங்க, அதை யோசித்தாங்க. பின்னாடி வரக்கூடிய முஸ்லீம்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு தலைமை இல்லைன்னு சொன்னால், உலகளாவிய ஒரு தலைமை இல்லைன்னு சொன்னால் பெரிய பாதிப்பை, இன்றைக்கி நம்ம அந்த பாதிப்பை அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அந்த பாதிப்பை நாம் உணராமல் இருக்கிறோம். ஏன்? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு நமக்கு தெரியாது. எதனால் அவங்க கொல்லப்பட்டாங்க? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டாங்க. இது நம்ம கேள்விப்படுறோம். எதற்காக கொல்லப்பட்டாங்க? எதனால் கொல்லப்பட்டாங்க? எந்த நோக்கத்திற்காக அவங்க போனாங்க? இதெல்லாம் நமக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்போ நம்ம இன்னைக்கு இவ்வளோ சோதனைகளுக்கு இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் முஸ்லீம்கள் சோதனைக்கு ஆளாக்கப்பட்டு கொண்டிருப்பது எதனால் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த இஸ்லாமிய ஆட்சி முறை இருக்கு இல்லையா, அந்த ஒரு தலைமை, உலகளாவிய தலைமை மன்னர் ஆட்சியாக மாற்றப்பட்டது. அதை எதிர்த்து தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு போகிறாங்க, கர்பலா களத்துக்கு போகிறாங்க. எதுக்காக போனாங்கன்னா, இவங்க வந்து பின்தொடர்ந்துக்கிட்டே வர்றாங்க. யசீதுடைய படை வந்து 20,000 பேர் கொண்ட படை பின்தொடர்ந்துட்டு வருது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக போய் நான் வந்து இந்த தீனை திரும்பவும் மக்கள்கிட்ட எடுத்து சொல்ல போகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன உழைச்சாங்களோ 23 வருஷம், எந்த தீனை நிலைநாட்டினார்களோ அதை நிலைநாட்டுறதுக்கு தான் நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வலுக்கட்டாயமாக போர் அவங்க மீது திணிக்கப்படுது. யார் இருக்கிறாங்க? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாள் வச்சிருக்கிறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் செஞ்சாங்க இல்லையா, அந்த வாள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, அதுக்கப்புறம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு வருது, அவங்களுடைய அண்ணன், அதுக்கப்புறம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வருது. அந்த வாள் அவங்க தான் வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ போர் வருது. போரில் வந்து 20,000 பேர் படை, அந்த படையை எதிர்த்து இவங்க போரிடுறாங்க. யார்? பெண்கள், குழந்தைகள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு டென்ட் மாதிரி கட்டி அந்த டென்ட்டுக்குள்ளே வச்சுட்டு இந்த இளைஞர்கள், சிறுவர்கள், ஓரளவுக்கு கொஞ்சம் பெரியவங்களாக இருப்பாங்களா, அவங்களாம் கூட்டிட்டு வந்து போரில் நிற்கிறாங்க. வேறு வழி இல்லை. போர் அவங்கள் மீது திணிக்கப்பட்டது. போர் செய்கிறதுக்காகலாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு போக இல்லை, மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுறதுக்கு போனாங்க. ஏன்பா இந்த மாதிரி இந்த தீனை இவ்வளோ அநியாயமாக மன்னர் ஆட்சியாக நீங்கள் மாற்றுறீங்க, ஹிலாஃபத்தை ஏன் மன்னர் ஆட்சியாக நீங்கள் மாற்றுறீங்க, அதனால் இந்த முஸ்லீம் உம்மத்து கியாமத் நாள் வரைக்கும் பாதிக்கப்படுமே அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணி மக்களை சீர்திருத்தம் பண்ணுறதுக்காக தான் கூஃபாவுக்கு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு போனாங்க. அப்போ அதை வந்து திட்டமிட்டு என்ன பண்ணுறாங்க, போர் அவங்க மீது திணிக்கப்பட்டு போர் செய்கிறாங்க. 45, அதாவது மொத்தம் அவங்க உடம்புல 100க்கும் மேற்பட்ட காயங்கள் ஏற்படுது. என்ன பண்ணுறாங்க, 20,000 படை வீரர்கள், இவங்க ஒரு ஆள் கூட, மொத்தம் பெண்கள், குழந்தைகள் எல்லாம் அவங்கெல்லாம் வந்து டென்ட்டில் போயிட்டாங்க. ஆண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30, 20, 25 பேர் தான் இருப்பாங்க. இவ்வளோ பேர் சேர்ந்து போர் செய்கிறாங்க. அப்போ எப்படி தாக்கு பிடிக்க முடியாது இல்லையா? அம்புகள் வந்து எய்யப்படுது. 45 இடத்துல அவங்க உடம்புல அம்புகள் குத்தப்பட்டிருந்தோம். ஆதாரபூர்வமான வரலாறுகளில் குறிப்பிடப்படுது. 45 இடங்களில் அம்பு மட்டும் குத்தப்பட்டிருந்தது. ஈட்டி, அம்பு இது மட்டும் குத்தப்பட்டிருந்தது. காயங்கள் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அவங்களுடைய தலை வெட்டப்படுது. புகாரியில் வருதுங்க இது ஹதீஸ். புகாரி, திருமதி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் குறிப்பிடப்படுது. அவங்களுடைய தலை வெட்டப்படுது. எவ்வளோ பெரிய அநியாயம்! நபியினுடைய பேரர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்க மேலே எவ்வளோ பாசம் வச்சுருப்பாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை என்ன பண்ணுறாங்க, 4 வயசு குழந்தையாக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குழந்தையை தூக்கி வச்சுக்கிட்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அல்லாஹ் எல்லாத்தையும் அறிவித்து கொடுத்துருவானே,
பின்னாடி நடக்க போகிறது எல்லாத்தையுமே கியாம நாள் வரைக்கும் நடக்க போகிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான். எதையெல்லாம் அறிவித்து கொடுத்தானோ அதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும். அப்போ அந்த குழந்தைய ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இப்படி கையில் வச்சுக்கிட்டு கண்ணீர் சிந்திட்டு இருக்கிறாங்க. ஹதீஸ் கிரந்தத்தில் வருது, முஸ்னத் அஹமதில் வரக்கூடிய ஹதீஸ். வச்சுக்கிட்டு கண்ணீர் சிந்துறாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வராங்க. வந்துட்டு யா ரசூலல்லாஹ், யார் உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, இப்போ தான் ஜிப்ரீல் வந்தார். ஜிப்ரீல் வந்து என்ன சொன்னார்னா, இந்த 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 குழந்தையை நீங்கள் இவ்வளோ கொஞ்சுறீங்க, ஆனால் இவர் வந்து கர்பலா களத்தில் கொல்லப்படுவார் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. சொல்லிவிட்டு என்ன பண்ணாங்கன்னா, அந்த கர்பலா களத்திலிருந்து அந்த மண்ணை, சிகப்பு மண், அந்த ரத்தம் சிந்தின மண் இருக்கு இல்லையா, அப்போ பின்னாடி நடக்க போகிறது, அதை வந்து எடுத்து காமிச்சாங்க, தன்னுடைய கையில் எடுத்து காண்பித்தார்கள் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டாங்க. அதே மாதிரி ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து கிட்டத்தட்ட ஹிஜ்ரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 11 மரணிக்கிறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹிஜ்ரி 61 கொல்லப்படுறாங்க. 50 ஆண்டுகள் கழித்து கொல்லப்படுறாங்க கர்பலா களத்தில். அப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு கனவு ஒன்று காண்றாங்க. இதுவும் வந்து முஸ்னத் அஹமதில் வரக்கூடிய ஹதீஸ் தான். அந்த கனவுல ஆதாரபூர்வமான ஹதீஸ் இது. அந்த கனவுல அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி, அதாவது நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பாட்டிலை கையில் வச்சுருக்கிறாங்க, அதில் ரத்தம் சேகரிக்கப்பட்டு கொண்டு இருக்குது. ஆதாரபூர்வமான ஹதீஸ் இது, முஸ்னத் அஹமதில் வரக்கூடிய ஹதீஸ். ரத்தம் அந்த பாட்டிலில் சேகரிக்கப்பட்டு கொண்டு இருக்குது. உடனே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், என்ன உங்களுக்கு இந்த நிலைமை அப்படின்னு கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஹுசைன் வந்து கொல்லப்பட்டதினால் அவருடைய இரத்தத்தை நான் சேகரித்து கொண்டு இருக்கின்றேன். நிம்மதியின்றி இருக்கிறாங்க. அதாவது மரணத்திற்கு பின்பும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொல்லப்பட்டதற்கு காரணமாக நிம்மதியின்றி இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸ்லேருந்து தெரிய வருது. அப்போது அந்த ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய தலை வெட்டி உபைதுல்லா இப்னு ஜியாத், அவன் தான் கூஃபாவினுடைய கவர்னராக இருக்கிறான். யசீதுடைய ஆட்சியில் உபைதுல்லா இப்னு ஜியாத் அவனுடைய சொந்தக்காரன் தான், யசீதுடைய சொந்தக்காரன் தான். அவன் வந்து கூஃபாவினுடைய கவர்னராக இருக்கிறான். அவங்கிட்ட ஒரு தட்டில் வச்சு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய தலை ஒரு தட்டில் வைத்து கொண்டு வரப்படுது. இது புகாரியில் வருது, திர்மிதியில் வருது இந்த ஹதீஸ். தட்டில் வைத்து கொண்டு வரப்படுது. அதை பார்த்துட்டு ஒரு குச்சை வச்சு என்ன பண்ணுறான், இப்படி குத்துறான், அவங்க மூக்கில் குத்துறான். இவர் என்ன பெரிய பேரழகரா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறோம். பண்ணோடனே அங்கே அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவங்க அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட 10 வருஷம் வேலை செஞ்சாங்க. அவங்ககிட்ட வந்து அவங்களுக்கு சேவகம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வந்து அப்படியே கோவப்படுறாங்க. கோவப்பட்டு என்ன சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உருவத்தை ஒத்தவராக ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருந்தாங்க, அவங்கள பார்த்து நீ இந்த மாதிரி சொல்லுவியா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அப்போ பின்னாடி ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொல்லப்பட்டு ஹிஜ்ரி 61 கொல்லப்படுறாங்களா. அதன் பின்பு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், முஸ்லீம்கள்லாம் அந்த கூஃபாவில் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூப்பிட்டாங்க இல்லையா, அந்த மக்கள்லாம் கூப்பிட்டாங்களா, வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்கல்ல, அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரினுடைய பேரர் கொல்லப்பட்டுட்டார்ல, எவ்வளோ பெரிய அநியாயம். இந்த சமுதாயத்தை மாதிரி இதுக்கு முன்னுண்டான சமுதாயங்கள்லாம் இப்படி கொண்டது கிடையாது. நபிமார்களை யூதர்கள் கொண்டாங்க. பனி இஸ்ரவேலர்கள் நபிமார்களை கொன்றார்கள், யூதர்கள் கொன்றாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். நபியினுடைய குடும்பத்தாரை கொன்றவர்கள் யார் அப்படின்னு சொன்னால், இந்த உம்மத்தை சேர்ந்தவர்கள் தான். இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை சேர்ந்த நம்ம தான், நம்முடைய முன்னோர்கள் தான் கொன்றாங்க. அப்போ எவ்வளோ பெரிய அநியாயம். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கூஃபாவில் இருந்தவர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அத்தவ்வாபூன் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. தவ்வாபுன்னு அல்லாஹ் கிட்ட தௌபா கேட்குறது அப்படின்ட்டு ஒரு இயக்கம் ஆரம்பிக்கப்படுது. அந்த இயக்கத்தை ஆரம்பித்து அந்த இயக்கத்தினுடைய தலைவராக ஒரு நபித்தோழர் நியமிக்கப்படுகின்றார். சுலைமான் இப்னு சுர்த் அப்படின்னு சொல்லி ஒரு நபித்தோழர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர், அவர் நியமிக்கப்படுகின்றார். அவங்களையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கொலை செஞ்சிடறாங்க. அந்த கூட்டத்திலையும் நிறைய பேரை யசீதுடைய கூட்டம் கொலை செய்யும். அதன் பின்பு பார்த்தீங்கன்னா
இப்ராஹிம் இப்னு அஷ்தர் அப்படிங்கிற ஒரு தலைமையில், இதுவும் அத்தவாபூன் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தான். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அந்த உபைதுல்லா இப்னு ஜியாத், அந்த ஹுசைன் ரலியல்லாஹு தலையை வெட்டினான் இல்லையா, அவன், ஷிம்ரு, இவங்க யார் யாரெல்லாம் அதில் சம்மந்தப்பட்டிருந்தாங்களோ அவ்வளோ பேரையும் தேடி 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 கொலை செய்தாங்க. அவங்க ஒரு கும்பலாக போய் அந்த தவ்வாபுன் இயக்கத்தினர் கொலை செஞ்சாங்க. கொலை செஞ்சு கடைசியில் அவனுடைய தலை வந்து அந்த உபைதுல்லா இப்னு ஜியாதுடைய தலை அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரருடைய பேரர், அவங்கக்கிட்ட ஹனஃபியா, இப்னு ஹனஃபியா அவங்க பேர், அதாவது அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சேர்ந்தவர். அவங்க மதீனாவில் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட கொண்டு வரப்பட்டு அந்த தட்டில் அந்த உபைதுல்லா இப்னு ஜியாதுடைய தலை கொண்டு வந்து வைக்கப்படுது. வச்ச உடனே பார்த்தீங்கன்னா, இதுவும் ஹதீஸ், திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ் இது. அவனுடைய மூக்கு வழியாக ஒரு பாம்பு போகுது. திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ், மூக்கு வழியாக ஒரு பாம்பு போய் வாய் வழியாக வருது. அதே மாதிரி வாய் வழியாக அந்த பாம்பு போய் மூக்கு வழியாக வருது. அப்போ அல்லாஹ் இந்த உலகத்திலேயே அவனுக்கு தண்டனையை கொடுத்துட்டான். இந்த சம்பவத்திலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், நபியினுடைய குடும்பத்தை கொலை செய்தவர்கள் அவங்க எவ்வளோ சிறப்புக்குரியவர்கள். ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு விஷம் வைத்து கொல்லப்பட்டாங்க. அதெல்லாம் இப்போ சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. எதனால் அவங்க கொல்லப்பட்டாங்கன்னா அது நீண்ட வரலாறு. அதே மாதிரி ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அதே மாதிரி அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவங்களும் கொல்லப்பட்டாங்க. இவங்க எல்லாமே அஹ்லுல் பைத்தை சேர்ந்தவர்கள். இவங்களுடைய ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு கருப்பு போர்வையை போர்த்தி கொண்டு இருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை வந்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியார் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க. இந்த போர்வையை போர்த்திட்டு இருக்கிறாங்க. அந்த போர்வையில் பார்த்தீங்கன்னா ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வர்றாங்க. அந்த போர்வைக்குள்ளே முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ், போர்வைக்குள்ளே விட்டுறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வர்றாங்க, அவங்களையும் தன்னுடைய போர்வைக்குள்ளே விட்டுறாங்க. அப்புறம் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வர்றாங்க, அவங்களையும் அந்த போர்வைக்குள்ளே விடுறாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வர்றாங்க, அவங்களையும் அந்த போர்வைக்குள்ளே. மொத்தம் 5 பேர் இருக்கிறாங்க அந்த போர்வைக்குள்ளே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா, இந்த 5 பேர் இருக்கிறாங்க. 5 பேரையும் வச்சுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமறையினுடைய 33வது அத்தியாயம் 33வது வசனம், இன்னமா யுரீதுல்லாஹு லியுذஹிப அன்குமுர் ரிஜ்ஸ அஹ்லல் பைத்தி வயுத்தஹிரக்கும் தத்ஹீரா. அல்லாஹ் உங்களிடமிருந்து அசுத்தத்தை நீக்கவே விரும்புகின்றான், உங்களை பரிசுத்தப்படுத்தவே அல்லாஹ் விரும்புகின்றான், நபியின் குடும்பத்தாரே அப்படின்னு அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான். நபியினுடைய மனைவிமார்களை பற்றி சொல்கிறான். அதை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறான். அப்போ இதிலே நமக்கு என்ன தெரியுது? இவங்களுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த 4 பேருக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்குது. முஸ்லீமுடைய ஹதீஸ், ஆதாரபூர்வமான ஹதீஸ், புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். அப்போ இந்த ஏன் இவங்களுக்கு இந்த சிறப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த தீனுக்காக தங்களுடைய உயிரையே மாய்த்து கொண்டவர்கள். இந்த 4 பேருமே அப்படி தான். ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு விஷம் வைத்து கொல்லப்பட்டார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கர்பலா களத்தில் கொல்லப்படுறாங்க அநியாயமான முறையில். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பார்த்தீங்கன்னா, மொத்தமே அவங்க வந்து வாழ்ந்தது, இந்த பூமியில் வாழ்ந்தது பார்த்தீங்கன்னா 39 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. 39 வயசு வரைக்கும் தான் வாழ்ந்தாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு தடவை என்ன பண்ணுறாங்க, ஹைபர் யுத்தம் நடக்குது. இதை சொல்லி முடிச்சிடறேன். ஹைபர் யுத்தம் நடக்குது. அந்த ஹைபர் யுத்தத்தில் நிறைய அடிமைகள்லாம் பிடிக்கப்படுறாங்க. அவங்க வந்து ஹார்ட் பேஷண்ட். அவங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வந்து ஹார்ட் பேஷண்ட்டு, ஹார்ட் வீக்கு. அவங்க வந்து இந்த அம்மி அரைக்கிறது அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. மாவு ஆட்டுறது, அம்மி அரைக்கிறது, இப்போ தானே மிக்ஸி இருக்குது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ யாரோ வந்து சொன்னவுடனே நீங்கள் உங்களுடைய தந்தையார்கிட்ட போய் கேளுங்க, யாராவது ஒரு அடிமையை உங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்ல, இந்த வேலையெல்லாம் அவங்க செய்வாங்கல்ல அப்படின்னு சொன்ன உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா போய் கேட்குறாங்க. கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்கண்டா, எதுவுமே பதில் சொல்லாமல் நேராக அவங்க வீட்டுக்கு வராங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கிறாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இருக்கிறாங்க. நடுவில் வந்து உட்கார்ந்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் விட சிறந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், அதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க.
சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாடியும் சுபஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை ஓதுங்க. அதுக்கு பேர் தஸ்பீஹை ஃபாத்திமான்னு சொல்லப்படும். ஒரு அடிமையை போய் கேட்க போகிறாங்க, அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கண்டா, இந்த இதை ஓதுங்க, இந்த திக்ரை ஓதுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ இந்த உலகத்தில் எதையுமே அனுபவிக்கலைங்க அவங்க. ஹசன் ரலியல்லாஹு அப்படி தான், அவங்களுடைய ஹார்ட் இருக்கு இல்லையா, அந்த விஷம் வைத்து அவங்க கொல்லப்பட்டதுனால அந்த கடைசி நேரத்தில் அவங்களுடைய லிவர் இருக்கு இல்லையா, அந்த லிவர் வாய் வழியாக உழுது